Welcome to VJ Aksha Blog. FCIDக்கு சிறந்தி ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிறந்தி ராஜபக்ஷ அவர்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தாங்க. விசாரணைகள் அவங்கள்ட்ட பெறப்பட்டிருக்கிறது, வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களின் பின்பு அவங்க FCIDயில் வெளியேறியிருந்தாங்க. எனவே இதுல பெரிய அளவான மக்கள் பரபரப்பு அதில் ஏற்பட்டிருந்தது. ஆதரவாளர்கள் அங்கு வந்திருந்தாங்க. அதோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் வாகனத்துல சிறந்தி ராஜபக்ஷ அவர்களை அழைத்து வந்திருந்தாரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இன்று நாள்ல பார்க்கப்பட்டது. இது ஒரு கைது நடவடிக்கையாக இருக்கும்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டாலும் இன்றைய நாள்ல விசாரணை ஒழுங்கு முடிந்திருக்கு. அதே போல CIDக்கு அழைக்கப்பட்ட நாமல் ராஜபக்ஷ அவர்களும் 4 மணித்தியாலங்களின் பின்பு வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்பு அவர் CIDயிலிருந்து வெளியேறுகின்றார். எனவே இந்த விஷயம் வந்து நல்ல பெரிய அளவா பரபரப்பா பார்க்கப்பட்ட விஷயமாக மாறி இருக்கு. அதோட கடந்த 9 நாட்களா ஜனாதிபதி செல்வதற்கு முன்பாக உண்ணாவிரதம் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்துல இருந்த உத்தியோகத்தர்கள், அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த நாள்ல அந்த உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஜனாதிபதியுடனோடு நேரடியாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவுக்குள்ள கொண்டு வந்திருப்பதாகவும், ஜனாதிபதி சொன்ன சில விஷயங்கள் தங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும், ஜனாதிபதி இதனை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பது என்பதையும் உறுதியாக நினைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்க நிறைவுக்குள்ள கொண்டு வர தற்காலிகமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுடைய நாள்ல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. 2025ஆம் ஆண்டு இலங்கை மின்சார சபைக்கு 90 மில்லியன் ரூபாக்கள் வருமானமா கிடைச்சிருக்கு. எப்படி இந்த வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, சட்டவிரோதமான மின்சாரம் பாவனை செய்தவர்களிடம் அறவிடப்பட்ட பணம். இப்ப வழக்கு போடுவாங்க தானே, அந்த வழக்கின் மூலமாக தண்ட பணம், அதோட நீதிமன்ற கட்டணம் அப்படின்னு சொல்லி 25 லட்சம், இந்த மாதிரி 90 மில்லியன் ரூபாக்கள் வருமானமாக இருக்கு. இதுல மீட்டர்களை உடைச்சி அதை ஓட விடாம செஞ்சது, அதோட மட்டும் அமல் வயர்களை கொழுவி கரண்ட் எடுத்து, இந்த மாதிரியான குற்றங்கள் தான் அதிகமாக இருக்கு. இதுல ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதமான மின்சார பாவனையால 90 மில்லியன் ரூபாய்கள். நான் நினைக்கிறேன் கரண்ட் பில்லு கட்டிருந்தாலும் கட்டத்தை விட இது அதிகமா இருக்கும் போல அவங்களுக்கு வருமானம். அந்த அளவுக்கு ஒரு வருமானம் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.